இந்த வீடியோல பொன்னியின் செல்வன்ல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காட்சியை பார்க்க போறோம். வந்தியத்தேவன் கடம்பூர் கோட்டையில இருந்து தப்பிச்சு போன த்ரில்லிங் கதை. வந்தியத்தேவன் கடம்பூர் கோட்டையில இருந்து எப்படி தப்பிச்சான்னு பார்ப்போம். ஒரு காவல்கார் யார் அங்கே கத்துறாரு. பிடியுங்க அவன். வந்தியத்தேவன் ஒளிஞ்சு போய் ஒரு ரகசிய மீட்டிங் கேட்டுடாரு. காவல்காரங்க வாளோட ஓடி வர்றாங்க. வந்தியத்தேவன் வேகமா ஓடி ஒரு மேசைய தள்ளி வடிய மறிக்கிறாரு. வந்தியத்தேவன் குதிரை லாயத்துக்கு ஓடுறாரு. சட்டுன்னு குதிரை மேல ஏறிட்டாரு. அடர்ந்த காட்டுக்குள்ள வேகமா போறாரு. மரக்கிளைகள் முகத்துல அடிக்குது. காவல்காரங்க குதிரைல துரத்துறாங்க. அம்பு வெறாங்க. ஒரு அம்பு தோல்ல பட்டுச்சு. வலிச்சாலும் நிக்காம ஓடுறாரு. முன்னால நதி நிலவு வெளிச்சத்துல மின்னுது. பாலம் ரொம்ப தூரத்துல இருக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வந்தியத்தேவன் ஆழமா மூச்சு விட்டுட்டு குதிரையை வேகமா ஓட்டுறாரு. குதிரை உயரமா தாவிடுச்சு. ஆனா தூரம் போகல. வந்தியத்தேவன் குதிரையை விட்டுட்டு ஆத்துல விழுந்துட்டாரு. காவல்காரங்க ஆத்தங்கரையில நின்னு அவரு தண்ணில மூழ்குத பார்த்து நிக்கிறாங்க. இப்படித்தான் வந்தியத்தேவன் தப்பிச்சாரு. அப்புறம் என்ன ஆச்சு? பொன்னியின் செல்வன்ல இன்னும் சுவாரஸ்யமான காட்சிக்கு காத்திருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.